நானும் மாற்றி ஓட்டினேன். மாற்றி ஓட்டினால டேப்லெட் போட்டீங்க. நாங்கள் உங்களுக்கு மட்டுமே எங்களுக்கு மட்டுமே வேண்டல, நம்ம ஃபாலோவர்ஸ்க்கு சேர்த்து தான் வேண்டியிருக்கோம். நீங்கள் நல்லா இருந்தால் தான் நாங்கள் நல்லா இருக்கோம். எல்லாம் நல்லா இருங்க. ஆனால் இப்போ நம்ம கோயிலுக்கு போகிறோமா இல்லை ஏதாவது ஷாப்பிங் பண்ண போகிறோமான்னு தெரியல. ஆமாம், ஏன்னா சுற்றியுமே இப்படி கடையாகவே இருக்குது. போகிற வழி எல்லாமே இப்படி வழிகிது மாறி வந்துட்டோம்னு எனக்கு தெரியல. பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டேட்லேருந்துமே வராங்க. ஃபாரினர்ஸ்லேருந்து அதர் ஸ்டேட் எல்லாருமே வராங்க. எல்லா கண்ட்ரிலேருந்து கூட வராங்க சொல்லலாம். மைசூர் பேலஸ் நான் இத்தனூரில் இருக்கும்போது போயிருக்கேன். போயிருக்கியா? அவ்வளோ பெருசாக தெரிஞ்சியா? ஆமாம், பார்த்தீங்களா? இதான் பல்லட ஏரியா குசும்புங்கிறது. காய்ஸ் சாப்பிட்டு நெக்ஸ்ட் ஸ்பாட்டுக்கு கிளம்பிட்டோம். ஆசிக்கு சாப்பாடு எப்படி இருந்துச்சு? உப்பு இல்லை, லைட்டா உப்பு இல்லையா? என்ன சொல்றேன், கர்நாடகாலே மைசூர்லேயே ரொம்ப ஃபேமஸான சாமுந்திரீஸ்வரி. ஆமாம், அந்த டெம்பிள் தான் வந்திருக்கோம். ஆனால் இப்போ நம்ம கோயிலுக்கு போகிறோமா இல்லை ஏதாவது ஷாப்பிங் பண்ண போகிறோமான்னு தெரியல. ஆமாம், ஏன்னா சுற்றியுமே இப்படி கடையாகவே இருக்குது. போகிற வழி எல்லாமே இப்படி கடையாக வழிகிது மாறி வந்துட்டோம்னு எனக்கு தெரியல. அதுதான் தெரியல. சாமி தரிசனம் பண்ணிடலாமா? ஆமாம், சாமி தரிசனம் பண்ணுற முன்னாடி இது நம்ம ஷாப்பிங் பண்ணி தான் போக மாட்டோம். பாருங்க எவ்வளவு ஷாப்பிங் பண்ணி போறாங்க. இதை பார்த்து எனக்கு என்ன ஃபீல் வருதுன்னா, கொடைக்கானல்ல சூசைட் பாயிண்ட் இருக்கு பாத்தியா? ஆமா, சூசைட் பாயிண்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம ஷாப்பிங் பண்ணிட்டு தான் போக முடியும். அப்படியே அவ்வளவு சுத்தி கடையால இருக்கு. ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொன்னாங்க. வாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். நம்ம இருட்டுக்குள்ள வந்துட்டோம். இப்போ மார்க்கெட், ஷாப்பிங் மார்க்கெட் பார்க்கிங்லாம் பாத்தியா எவ்வளவு ரஷ்ஷா இருந்துச்சு? ஆமா, எவ்வளவு ரஷ்ஷா இருக்கு பாருங்க. ஏன்னா ஃபுல் ரஷ்ஷா இருக்கு. ஆமா, ரொம்ப ஃபேமஸா இருக்கு. ஆனா எல்லாரும் டைமிங் போட்டுருக்காரு. எல்லாமே வந்து ஒரு டீனேஜா தான் இருக்காங்க எல்லாரும். ஆமா ஆமா ஆமா. இவங்க பாருங்க டைமிங், இந்த கோவிலோட டைமிங் பார்த்தீங்கன்னா மார்னிங் 7:30 to 10 PM, ஆஃப்டர்நூன் 12 o'clock to 3:30 மணி வரைக்கும் இருக்கு. காலையில் 7:30 மணிலேருந்து 10 மணி வரைக்கும். எப்படி நான் கோயிலுக்கு போகிறது தெரியல. எங்கே பார்த்தா பார்க்கிங்கே வந்துடுமேடா. கோயில் அங்கே இருக்கு, ஒரு பயமாக இருக்கு. பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டேட்லேருந்துமே வராங்க. ஃபாரினர்ஸ்லேருந்து அதர் ஸ்டேட் எல்லாருமே வராங்க. எல்லா கண்ட்ரிலேருந்து கூட வராங்க சொல்லலாம். கோபுரம் பார்க்கறதுக்காகவே வரலாமாட்டிருக்குது. யாசிக்கு கோபுரம் பார்க்கறதுக்காக வரலாமா? ரொம்பவே ஒரு கோல்டு ஃபினிஷ்ல பார்க்கவே ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. குழந்தைங்கலேருந்து எல்லாருமே இங்கே விசிட் பண்ணுறாங்க. பயங்கர ரஷ்ஷாக இருந்துச்சு பார்த்தியா? கண்டிப்பாக விசிட் பண்ணுங்க காய்ஸ். வந்தீங்கன்னா மைசூர் வந்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு விசிட் பண்ணுங்க. அண்ணன் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காரு. ஸ்ட்ரேஞ்சர்ஸ் நிறைய பேர் வந்து ஃபோட்டோ எடுக்க சொன்னாங்க. நம்ம கோயில் முன்னாடி ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காரு. அடுத்த ஆள் வந்துட்டாங்க. என்னை ஃபோட்டோகிராஃபர் ஆகிட்டாங்க கைஸ். இந்த ஃபோன் வாங்கினல ஆப்பிள் ஃபோன் நல்லா இருக்கு. நான் போய் கேமரால வீடியோ எடுத்து இன்ஸ்டாகிராம்ல இன்ஃப்ளூயன்சர்ஸா இருக்கேன். நானு இன்ஃப்ளூயன்சர்ஸா இருப்பேன் கைஸ். ஃபைனலா சாமுண்டேஸ்வரி அம்மன் டெம்பிள்குள்ள போயிட்டு வந்துட்டோம். சாமி தரிசனம் பண்ணிட்டோம். உள்ள பார்த்தீங்கன்னா ஃபோனில் அலௌடு இல்லை. அதனால நாங்கள் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எதுவுமே எடுக்க முடியல. ஏன்னா எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. சாமி தரிசனம் நல்லபடியாக முடிஞ்சிச்சு. மேக்ஸிமம் எந்த டெம்பிளையுமே உள்ளே வந்து ஃபோன்லாம் அலௌடு இல்லை. இங்கேயும் அதே மாதிரி தான் அலௌடு இல்லை. ஃபோன் எடுத்துகிட்டு போகாதீங்க, அப்புறம் பிடிங்கி வச்சுருவாங்க. அப்புறம் ஃபைன் கட்டி தான் வாங்கணும். சாமி நல்லபடியாக தரிசனம் பண்ணிட்டு வெளியே வாங்க. நாங்கள் வந்து 50 ரூபா டிக்கெட் தான். ஆமாம், 50 ரூபா டிக்கெட்டு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நார்மல் ஃப்ரீ டிக்கெட் போயிருந்தா 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் வெயிட் பண்ணி போகிற மாதிரி. எங்களுக்கு வந்து டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. இன்னைக்குள்ளே நாங்கள் மைசூர் சுற்றி பார்த்துட்டு அடுத்தது வந்து கூருக்கு தானே அங்கே போகிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால தான் 50 ரூபா டிக்கெட் போயிட்டு சீக்கிரமாக ஒரு 1/2 மணி நேரத்தில் வந்துட்டோம். 1/2 மணி நேரத்தில் சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டோம். அடுத்தது நெக்ஸ்ட் ஸ்பாட் போகலாமா? நெக்ஸ்ட் ஸ்பாட் என்ன? உங்களுக்கு மட்டுமே எங்களுக்கு மட்டும் பேச முடியாது. ஏன் ஆக்சிடென்ட் ஆகிக்குதுமா? இது ஆக்ஷன் மேடம். வேண்டல, நம்ம ஃபாலோவர்ஸ்க்கு சேர்த்து தான் வேண்டியிருக்கோம். நீங்கள் நல்லா இருந்தால் தான் நாங்கள் நல்லா இருக்கோம். எல்லாம் நல்லா இருங்க கைஸ். சாமுண்டீஸ்வரி டெம்பிள் போயிட்டு கிளம்பிட்டோம் இங்கேருந்து. அடுத்த ஸ்பாட்டு பார்த்தீங்கன்னா மைசூர் பேலஸ் போகலான்னு ஐடியா பண்ணியிருக்கோம். நாங்கள் போகிற டைம் ஓப்பனில் இருக்குமா இல்லையான்னு தெரியல. போனால் தான் தெரியும். ப்ரோ அதுக்கு முன்னாடி போயிருக்கீங்களா? எங்கே? மைசூர் பேலஸ் நான் இத்தனூரில் இருக்கும்போது போயிருக்கேன். போயிருக்கியா? அவ்வளோ பெருசாக தான் இருந்தியா? ஆமாம். பார்த்தீங்களா?
இதை பல்லடை ஏரியா குசும்பங்கிறது. கைஸ் பாண்டீஸ்வரர் கோயிலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் வந்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வியூ பாயிண்ட் ஒன்று இருக்குது. வியூ பாயிண்ட் நீங்கள் பார்த்துக்கலாம். வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பெருசாக எதுவும் இருக்காது. பட் மொத்தம் மைசூரும் உங்களுக்கு தெரியும். இந்த நேரம் வந்தீங்கன்னா கோயிலுக்கு சாமி கும்பிட்டு இங்கே வந்து இந்த பிளேஸையும் பார்த்துட்டு போங்க, நல்லாயிருக்கும், மிஸ் பண்ணிடாதீங்க. கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மைசூரை தாண்டி கூருக்கு வந்து கரெக்டாக ஒரு 50 கிலோமீட்டர் இருக்குது. சரி, அதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம்னா நம்மளுக்கு ரெஸ்டாரண்ட்டில் எது இருக்கான்னு சொல்லிட்டாங்க, வர்றப்பே சாப்பிட்டு வர சொல்லிட்டாங்க ரெசார்ட்டில். ஸோ நம்ம சாப்பிட்றதுக்காக ஹோட்டல் ஹைவேங்கிற ஒரு ஃபேமிலி ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்திருக்கோம். இருக்கீங்களா? இப்போ நைட்டு சாப்பிட்றதுக்கு வந்துருக்கோம். இருக்கீங்களா? கடையில் பரோட்டா இருக்குது, பிரியாணி இருக்குது, சில்லி சிக்கன் இருக்குது, எல்லாமே இருக்குன்ட்டாங்க. எப்படி இருக்குன்னு மட்டும் நாங்கள் சாப்பிட்டு பார்த்து சொல்லிடலாம். நாங்கள் தான் பலி. எல்லாமே ஹோட்டல் ஹைவே. ஆனால் கடையில் வந்து க்ரௌடு தான் இல்லை. இன்னைக்கு ஒரே நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்கிறோம் எப்படி இருக்குன்னு. நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ரெஃபர் பண்ணுறோம், நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லுவோம். உள்ள போகலாம். போகலாங்களா? நீங்கள் ஒரு இன்ட்ரோ பெய்டு ப்ரமோஷன் இல்லை. இட்லியோட பரோட்டா, புட்டு, பத்தல், மோமோஸு, நூடுல்ஸு, ஃப்ரைட் ரைஸு, வெஜ்ஜு மீல்ஸு, ஐஸ்கிரீமு, ஃப்ரெஷ் ஜூஸு, டீ, காஃபி. இதெல்லாம் நம்ம சாப்பிட போகிறோமா? இதெல்லாம் சாப்பிட போகிறதில்ல, வரும்போது சாப்பிட்லாம். சாம்பார் சாப்பிடலாமா? இப்போ உங்களுக்கு சாப்பாடு இல்லை. எங்கடா பரோட்டா? நீ வர்ற வரைக்கும் வச்சுக்கிட்டு இருப்பாங்களா? போய் பரோட்டா எடுத்துட்டு வாயா. இந்தாயா சால்னா வச்சுட்டு போ. வாந்தி வர மாதிரி இருந்துச்சு. இப்போ நானும் மாற்றி ஓட்டினேன். மாற்றி ஓட்டினால டேப்லெட் போட்டிங்க. என் மைக்கு வேற வாண்டதாக இருக்குது. உங்களுக்குலாம் வாமிட் வரல வர மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப போட்டு இது பண்ணிக்காதீங்க. ஒரே ஒரு டேப்லெட் 1/2 மணி நேரம் ஒரு டேப்லெட் போட்டிங்கன்னா போதும். இந்த வீடியோ வேறு சந்தோஷம்லாம் பார்த்தேன்னா நான் வாந்தி எடுத்துக்கு என்ன பேசுனேனா அப்படின்னு சொல்லி கண்டபடி கிட்ட போகிறேன். கண்டிப்பாக பாப்பா. ஆஹா வந்துருச்சு. கேரளா பரோட்டா, மலபார் பரோட்டா. சிக்கன் மசாலாவா? மலபார் சேச்சி கிடைக்கல, மலபார் பரோட்டா தான். இந்தாங்க, ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னென்ன ஆர்டர் பண்ணிருந்தோம்னா பரோட்டா, சிக்கன் மசாலா, கேரளா பிரியாணி, கீ ரைஸ் இதெல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கோம். புரியும் என்ன ரைஸ் இன்னும் அதுக்குள்ள ஆரம்பிச்சிட்டீங்க? பசிக்குது. ட்ரை பண்ணலாம், முடிச்சுவாங்க. ரைஸ் ஃபர்ஸ்ட் டே டின்னரை சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஹோட்டல் ஹைவே அங்கே. நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க? இது புரோட்டா சாப்பிட்டேன். அதுக்கு வந்து சிக்கன் மசாலா. ஃபஸ்ட்டே சொன்னேன், இந்த திருப்பூர் பீஸ்ட்னு ஒருத்தர் சுற்றிட்டு பாரு, அவர்கிட்ட சொன்னேன் நான், ப்ரோ வேண்டாம் ப்ரோ சிக்கன் மசாலா வேண்டாம் ப்ரோன்னு சொன்னேன். அவர் கேட்கல, வாங்கிட்டாரு. வயிறுலாம் எரியுது. அவர் வேற நல்லா இருக்குன்னு சொன்னார். அவர் வந்து இங்கே தான் இருக்கிறாரு. என்ன பாருங்க ப்ரோ, சிக்கன் மசாலா சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. கேரளாக்காரன் ஹோட்டலு சிக்கன் மசாலா நல்லா இருக்குன்னு நம்புறேன். சரி விடுங்க, நம்பிக்கை இதாயிடுச்சு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பரோட்டா சூப்பரா எல்லாமே காமனா சூப்பரா இருக்குன்னு சொன்னாரு. அதாவது அந்த மாதிரி பெரிய நான் வந்து கெஸ் பண்ணேன் ப்ரோ. ஆமா, பெரிய கடையில வந்து நான் வந்து கெஸ் பண்ணேன் என்னன்னா கூட்டம் இல்லாதனால ஒரு வேலை நல்லா இருக்கலாமோ அப்படின்ட்டு. இதுக்கு முன்னாடி நம்ம அந்த மாதிரி தான் சும்மா கெஸ் பண்ண. அது எல்லாமே கேரளா ரெஸ்டாரண்ட் சொன்னாங்களா, சரி நல்லா இருக்கு. ஆனால் ஆக்சுவலாக ரொம்பலாம் மோசம் இல்லை, ஓகே தான். ஓகே தான் அது ஆசிக்கு ஒன்று வாங்க. ஆசிக்கு நீ என்ன வாங்கின? நெய் சோறு வாங்கினா. சாப்பிட்டோன்னே தலைவலியில எப்பயோ போயிருச்சு. அது சாப்பிட்டோன்னே திருப்பி ரிட்டர்னே வந்துருச்சு. அப்புறம் என்னன்னா அந்த சிக்கன் பீஸ் இருக்குல்ல, அதை எடுத்து அடிச்சோம்னா பஸ் கண்ணாடியில இருந்து எல்லாமே உடைஞ்சிரும். அந்த அளவுக்கு நல்ல ஹார்டா இருந்துச்சு. எல்லாவும் பார்த்துப்பா. ரொம்ப நன்றி. அடிச்சு பிடிச்சி சாப்பிட்டோம், அது வேற விஷயம். நீங்க இந்த பக்கம் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. ஆனா லாஸ்டா ஒரு ஃபினிஷிங் டச் என்ன ப்ரோ? லெமன் சோடா. இந்த கடையில வந்து பாத்தீங்கன்னா லெமன் சோடா சாப்பிட்டது தான் ஒர்த்து. அதை சாப்பிட்ட முன்னாடி கொஞ்சம் ஓகே ட்ராவல் பண்ணலாம், அடுத்த ஸ்பாட்டுக்கு போகலான்னு ஒரு ரெடியாக இருக்கும். சரி வாங்க போகலாங்களா? போகலாம். ஓகேவா? பரவாயில்ல ப்ரோ, நம்ம நைட் டைம் வர்றோம், போர் அடிக்கும்னு நினைச்சோம். அங்க பாருங்க அப்படியே ஜெகத் ஜோதியா இருக்கு. ஜெய் ஜெய தேவி துர்கா தேவி சரணம். இப்போ நம்ம கர்நாடகா ஸ்டார்ட் பண்ணல இருந்து இங்க வரைக்கும் ஏதோ ஒரு ஸ்பாட்ல இந்த மாதிரி லைட் சிட்டி எப்படி கவர்மெண்ட்லாம் பண்றாங்களா இல்லை என்ன ஏதுன்னு எனக்கு
இது என்ன மாதிரி இதுன்னு எனக்கு தெரியல ப்ரோ. நீங்க ஆல்ரெடி வந்திருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் வரப்ப இப்படி தான் இருந்துச்சா ப்ரோ? இல்ல ப்ரோ, இன்னைக்கு தான் ப்ரோ இருக்குது. எனக்கு தெரிஞ்சு கோயில் நோம்பின்னு நினைக்கிறேன். 2-3 ப்ரோ. ஒரு ஸ்ட்ரீட் ஃபுல்லாவே இருக்குது ப்ரோ. ஏதோ ஒரு ஸ்ட்ரீட் போட்டிருக்காங்க. ஸ்ட்ரீட் ஃபுல்லாவே இந்த மாதிரி போட்டிருக்காங்க. பயங்கரமா இருக்குது பாக்குறதுக்கு. கோயில் திருவிழானால போட்டிருக்காங்கன்னு சொல்றாரு அவரு. ஆனா நாங்க 2-3 இடத்துல பார்த்தோம். ஒருவேளை இன்னைக்கு முகூர்த்தனால ஒரு திருவிழானால எல்லா பக்கமே திருவிழா ஒரே அலங்கரிப்பாங்களா காசுக்கு, அதனால கூட இருக்கலாம். பாக்குறதுக்கே ஒரு குட் வைப் கிடைக்குது. நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. அன்டைம் வந்துட்டோம், ரொம்ப போர் அடிக்கும். நைட் டைம்ல என்னத்தை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும்னு நினைச்சோம். பட் இது ஒரு நல்ல பிளசன்ட் ஃபீல் கொடுக்குது. ஸோ சூப்பரா இருக்கு கைஸ். கைஸ் ஒரு வேறு லெவலான ரெசார்ட்டுக்கு வந்திருக்கோம். கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணி சூப்பரான ஒரு ரெசார்ட்டுக்கு வந்திருக்கோம். காலையில் இந்த இடம் செமையாக இருக்குன்னு நினைக்கிறேன். நாங்கள் ட்ராவல் பண்ணி வந்ததுலேருந்து ரொம்ப டயர்டாகி போச்சு எங்களுக்கு. ஸோ ரூம் போட்டோம், தூங்க போகிறோம் கைஸ். குட் நைட், காலையில் பார்க்கலாம்.